3 habits of highly successful people. Number 1, take 100% responsibility. உங்களோட லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. டோன்ட் ப்ளேம் எனி ஒன் ஆர் எனிதிங். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் அதை பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறது. ஸோ யூ ஆர் த ஒன் டு டிசைட். ஸோ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்பர் 2, decide exactly what you want. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். இஃப் நாட் சிட் டவுன் அண்ட் ஜஸ்ட் டிசைட். பிகாஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட் டோன்ட் லிவ் யுவர் லைஃப். பிகாஸ் திஸ் இஸ் ஒன் லைஃப் அண்ட் ஆர் லைஃப். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ டிசைட் பண்ணுங்கள் அண்ட் அதை நோக்கி உங்களோட விஷன் வைங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவீங்க. நம்பர் 3, கமிட் டு கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ உங்களை நீங்களே டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச பொசிஷனை, நினைக்கிற பிளேஸை, நினச்ச சக்ஸஸை கண்டிப்பாக அட்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? சக்ஸஸ் இஸ் நத்திங் மோர் தேன் த சம் ஆஃப் ஸ்மால் எஃபர்ட்ஸ் ரிப்பீட்டட் டே இன் அண்ட் டே அவுட். நீங்கள் டெய்லி பண்ணுற சின்ன சின்ன எஃபர்ட் கூட உங்களோட கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு, உங்களோட சக்ஸஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ கமிட் டு கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா? உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. யூ ஆர் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஓகே, ஜஸ்ட் விஸ்வலைஸ் இட். ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்கங்கிறத அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். அண்ட் அதுவே போதும் உங்களை டெய்லி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ஓகே, யூ ஆர் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். கண்டிப்பாக உங்களோட கோலை நோக்கி ஓடிட்டே இருங்க. டெஃபினெட்லி யுவர் ஆல் எஃபர்ட்ஸ் வில் பே ஆஃப். ஓகே, பாய். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறோம். ஓகே, பாய்.